எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலாசமையலறை. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் முள்ளு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது தேங்காய் பாலில் செய்யறதுனால இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து இடித்து எடுத்துகிட்டு அதை நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதில் 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு மாவு எடுத்திருக்கேன். இதை பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக வந்துடும். அதை நம்ம சலித்து சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொதிச்சுட்டு இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாவை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கொதிக்கிற தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்க்கணும். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 செகண்டுக்கு கொதிச்சா போதும். ஜஸ்ட் ஒரு பாயில் வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம இதை பிசையணும். இது சூடாக இருக்கும், அதனால நம்ம ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தேங்காய் பால் இருந்ததுன்னா தேங்காய் பாலை சுட வச்சு ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரு லைட்டாக சூடு பண்ணினா போதும். இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து நார்மல் வாட்டர் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இங்கே சைடில் கொஞ்சம் மாவு இருக்குது. இப்போ நான் அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கிறேன். லேசாக சூட வச்சுருக்கேன் நான் இதை. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்ல சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், நம்ம இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், கையிலலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை முறுக்கு செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரலில் தான் நம்ம முள்ளு முறுக்கு செய்யணும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு கிடைக்கிது, அதில் இந்த ஸ்டார் அச்சு கிடைக்கும், அதில் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இண்டாலியம் உரலெல்லாம் கிடைக்கும், அதில் நம்ம ஸ்டார் அச்சு வச்சு அதை புழிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியே உரல் கூட கிடைக்கிது, இதில் நம்ம இந்த ஸ்டார் அச்சு போட்டு இதில் நம்ம புழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் அச்சில் புழிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் முள்ளு முறுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டி விடுங்க, இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 செகண்டுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஒன்று ஒன்றா திருப்பி விடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் 3 செகண்டுக்கு அப்புறம் நல்லா திருப்பி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அதில் பபுள்ஸ் எல்லாம் நல்லா நின்ன பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த முள்ளு முறுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்போட நல்ல ஒரு டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதுனால செம்ம அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பேட்சஸையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்க்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா அது முறுக்கு செவந்து போயிடும், டார்க் ப்ரௌனாக ஆகிடும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் போதும். பாருங்கள், இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். Thanks for watching. Happy Diwali!